இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவு உள்ள புளியை வந்து நான் ஒரு 1/2 hourக்கு மேலேயே ஊற வச்சுருக்கேன். நான் அதோட பருப்பு உருண்டைக்கு தேவையான உருண்டைக்கு பருப்புகளை ஊற விட்டுருக்கேன். இந்த படியால் 100 கிராம் இதோடைய டோட்டல் வெயிட்டு. இதில் வந்து 3/4 பங்கு, அதாவது 75 கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 25 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே துவரம் பருப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 3 மிளகா காரத்துக்கு தேவையானதை இதோட தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் உருண்டைகள். அதுக்கு மேலே எக்ஸஸாக நீங்கள் ஊற விடணும்னு நினச்சிங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற விட்டுக்கலாம். இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம். இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம இது போல் உருண்டையாக மீதி இருக்கிறதையும் நம்ம உருட்டிக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெடித்ததும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 2 தக்காளி, சின்ன சைஸாக இருந்ததுனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ்னால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடை மிளகாய் தூள்னால் காரம் அதிகமாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இது கூட நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போதே இந்த பருப்பு உருண்டையை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்ச மிக்ஸி வாட்டரை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்போட அது அரைச்சது சேர்ந்து கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருண்டை உடஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம பண்ணியிருந்தோன்னா உருண்டை உடையவே உடையாது. நடுவில் எதுவும் நம்ம கிண்டக்கூடாது. உருண்டைகளை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. உருண்டைகள் வந்து வேகட்டும். உருண்டைகள் ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள். நடுப்பில் நம்ம எதுவுமே நான் கிண்டி விடலை. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி உருண்டைகளை வந்து சேர்த்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் போட்டு கிண்டாதீங்க. கிண்டுனீங்கன்னா உருண்டைகள் உடஞ்சி தான் போகும். அதே போல் நல்லா தண்ணி இல்லாமல் பருப்பை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைங்க. இந்த 3 விஷயம் இருந்தாவே கண்டிப்பாக உருண்டைகள் வந்து உடையாது. இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ உருண்டைகள் எல்லாமே வெந்துருச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாராளமாக போதும். ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. இதில் கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் எதுவும் நான் அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உருண்டை போட்டிருக்கிறதுனால திக்னஸ் ஆகும். ஸோ அதனால் நான் தேங்காய் எதுவும் ஊற்றலை. ஸோ நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. சாதத்தோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.